இந்த மாதிரி எல்லாம் ஒரு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசையே வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. இட்லிக்கு எப்பயும் தேங்காய் சட்னி செஞ்சு போர் அடிக்காம கொஞ்சம் வித்தியாசமா இது போல செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1/4 கப் கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 12 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, காரத்துக்கு 7 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு, 3 தக்காளி பழம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, கடைசியா இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி குழைவா வதங்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சு இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. சட்னில எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா டைலூட் பண்ணிட்டு, கடைசியா சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சுட சுட இட்லி, மொறு மொறு தோசையோட சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.